பிரம்ம பாபாவுடனான அனுபவம் என்ற தலைப்பில் மோகினி தீதியின் வகுப்பு இது. எல்லைக்கப்பாற்பட்ட உலகெங்கும் இருக்கும் அனைத்து குடும்ப அங்கத்தவர்களுக்கும் ஓம் சாந்தி. நாங்கள் ஜனவரி மாதம் மிக முக்கியமானது டிசம்பர் மாதத்தின் நடுப்பகுதியிலேயே நாங்கள் புது வருடம் பெறப்போகின்றது என்பதற்கு எங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதையிட்டும் நாங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். அத்துடன் அன்பு மற்றும் நன்றி உணர்வு, மெச்சுதல், புரிந்துணர்வு அனைத்துமே நாங்கள் பார்க்கின்றோம். என்றால் தந்தை அன்பிற்கினிய தந்தை பிரம்மாவிலே இவையெல்லாம் எங்களுக்கு தோன்றுகின்றது. ஜனவரி 18ஆம் தேதி பிரம்ம பாபாவுடைய நினைவு நாளாக இருக்கின்றது. அவ்வளோ அதிகமாக நான் பாபாவை நினைவு செய்கின்றேனோ அவ்வளோ தூரம் என்னுடைய இதயம் அதிக அளவு நிரம்பிக் கொள்கின்றது. அத்துடன் நான் அவருக்கு நன்றி கடனாக கொண்டவராக இருக்கின்றேன். நான் அன்பான உறவு முறையொன்றை பிரம்ம பாபாவுடன் கொண்டிருக்கின்றேன். என்னுடைய தந்தையாக அவரை நான் பார்க்கிறேன். பிரம்ம பாபா மட்டுமல்ல, நிச்சயமாக சிபாபாவும் சேர்ந்து தான் இருக்கின்றார். அதாவது பாப் தாதாவும் சேர்ந்து தான் இருக்கின்றார். தாயும் தந்தையும் என்று நாம் சொல்கிறோம். அவர்களை நாங்கள் ஒரு இணைந்த ரூபத்திலே தாய் தந்தையாக நினைவு செய்கின்றோம். அத்துடன் பிரம்ம பாபாவை நினைவு செய்யும் பொழுது அவர் சிபாபாவோட அறிமுகத்தை பெற ஆரம்பித்த கடத்திலேயே சிபாபாவை பற்றி அவருடைய புரிந்துணர்வு மிகவும் சரியாக இருந்தது. அவர் சில வார்த்தைகள் சிலவற்றை பெற்றார். அதாவது நான் ஒளி, நான் காட்சிகள் எல்லாம் கிடைத்தது. பிரம்ம பாபா அவருடைய பிரசன்னத்தை பற்றியும் அதாவது தற்காலத்தை பற்றியும் எதிர்காலத்தை பற்றியும் அவருக்கு இந்த காட்சி கிடைத்தது. பாபா சில மாதங்களும் சில வருடங்களை அதை புரிந்து கொள்வது கிடைத்தார். அத்துடன் அவர் என்ன செய்ய வேண்டும் என்பதை புரிந்து கொள்வதற்கு அவர் கொஞ்சம் காலம் எடுத்தது. ஆகவே அது என்ன தேவை என்பதற்கு புரிந்து கொள்வதற்கு என்ன தேவை என்பதை அவர் அறிந்து கொண்டார். ஆழமாக அவர் அர்ப்பணிக்கும் பொழுது அவர் அதனை புரிந்து கொள்வதற்கு ஆரம்பித்தார். என்னென்னு சொன்னால் படிப்படியாகத்தான் இது நடந்தது, திடீரென நடக்கவில்லை. நான் தான் ரதமாக இருக்கின்றேன், நான் தான் கருவியாக இருக்கிறேன். அவர் எதை பற்றி கதைத்தாலும் முழு உலகத்தை பற்றித்தான் அந்த நேரம் கதைப்பார். அவர் ஒரு பொழுதுமே நான் தான் கருவியாக இருப்பேன் என்று சொல்லவில்லை சிபாபாவுக்கு. ஆனால் உலகத்தை பற்றித்தான் கதைப்பார். ஒரு நாளைக்கு எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு தான் சொல்லுவார். அது நடக்கும் இது நடக்கும் என்று தான் சொல்லியிருக்கிறார். நான் தான் பரமாத்மான கருவி என்றதெல்லாம் சொன்னதில்லை. நான் அது அவருக்கு தெரியுமாக்கும். நம்ம உடனடியாக என்ன நடந்ததுன்னு பார்த்தா புரிஞ்சு கொண்டு தான் ஒரு ஆத்மா என்பதை தெளிவாக விளங்கி கொண்ட நேரத்தில் ஆன்மீக புரிந்துணர்வு ஏற்படுகின்றது. இப்போ அவருக்கு அது ரொம்ப தெளிவாக இருந்ததால் லௌகீகம் என்றால் என்ன, அலௌகீகம் என்றால் என்ன, இப்போ அதை லௌகீகம் என்றால் பௌதீகமானது, அலௌகீகம் என்றால் ஆன்மீகமானது. இப்போ பாபாவுடைய மாற்றம் என்னன்னு சொன்னால் ஆன்மீகமானார், முழுசாகவே ஆன்மீகமாக மாறிட்டார். லௌகீகத்திலேயும் அவர் ஆன்மீகம் மாறிட்டார், அலௌகீகத்திலேயும் ஆன்மீகமாக இருந்தார். ரொம்பவும் சுவாரஸ்யமான விஷயம் இது என்னன்னு சொன்னால் பாபா லௌகீகமானவர்களை அலௌகீகமாக தான் பார்த்தார். ஏனெண்டா தன்னுடைய புத்தி அர்ப்பணித்தார், சிவனுக்கு தன்னுடைய சரீரத்தை கொடுத்தார், தனக்கு பக்கத்தில் அவரை அமர்த்துவதற்கு
அனுமதித்தார். ஒரு சின்ன இடத்துலையே நெற்றின்ற பிரூபத்தில் அவர் இருத்தினார். அவர் சிவபாபாவை தன் மூலமாக பேசுவதற்கு அனுமதித்தார். அவருடைய கண்கள் மூலம் திருஷ்டி கொடுப்பதற்கு அனுமதித்தார். நிச்சயமாக அவருடைய புத்தி அந்த நேரத்தில் அர்ப்பணிச்சிருக்கும் இல்லையா? பாபா இந்த கண்களை பயன்படுத்தட்டும், பாபா இந்த வாயை பயன்படுத்தட்டும் என்று நிச்சயமாக அவர் இது எல்லாத்தையும் ஒரு பார்க்கிற பார்வையாளராகத்தான் இருந்து பார்த்துருப்பார். ஆனால் நம்பிக்கையும் அன்பும் அல்லது விசுவாசம் அன்பும் இருக்கும் பொழுது இது நடக்க முடியும். உங்களுடைய கண்களையும் வாயையும் நீங்கள் கொடுக்கிறீர்கள். எப்பொழுதுமே அவர் சிவபாபா தான் இது பேசுகிறார் என்பதை பற்றி உறுதி அவருக்கு இருந்தது. அதனால் லௌகீகத்திலேருந்து ஆன்மீகம் மாறணும், எல்லாமே ஆன்மீகமாக மாறி. பாபா சொன்னார் ஒரு கதை. தன்னுடைய நிர்மல் சாந்தோட மகளை பார்க்க பொழுது அவர் நிறைய நகைகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு போவாராம் பொதுவாக. ஆனால் அந்த நேரத்தில் மகளை பார்க்க போய்க்க, நிர்மல் சாந்தாவை பார்க்க போய்க்க அவர் ஒன்றையும் எடுத்துகிட்டு போயிலையாம். நிர்மல் சாந்தா தாதிக்கு அதிசயம் இருந்தது. அதே நேரம் அவருடைய மச்சான் நாட்களுக்கும், அதாவது சம்பந்தி வீட்டுக்கும் ரொம்பவும் அதிசயம் இருந்தது. அதுக்கு பதிலாக அவர் சொல்லியிருக்கிறார், நான் ஒரு அழிக்கப்பட முடியாத ஞான ரத்தினங்களை கொண்டு வந்திருக்கிறேன் என்றெல்லாம் சொல்லியிருக்கார். ஆனால் அவருடைய அந்த நடைமுறைகளை மாற்றி முழுசாக அவர்கள் ஆன்மீகமாக மாற்றினார். என்னுடைய தாய் இருந்தாங்க, அவங்க பல பெற்றோர் இருந்து அவர்களெல்லாம் ஞானத்தில் வருங்கள் நிறைய சமூக நடைமுறைகளை கடைப்பிடிக்க வேண்டியிருந்தது. அதன்குள்ள அவர்கள் உடனடியாகவே பாபா என்ன செய்தாரோ அதைத்தான் அவங்க பார்த்தாங்க. என்ன சமூகத்தில் ஏற்படுகின்ற சில இந்த மாதிரியான விடயங்களை கடைப்பிடிக்கிறதுக்கு பாபா முன்னுதாரணமாக இருந்தார். எல்லாருமே இயல்பாகவே புத்தியில் வச்சு கொண்டிருக்க வேண்டும். நான் சரியானதை செஞ்சால் எல்லோரும் என்ன பார்த்து பின்பற்றுவாங்களன்னு நான் புரிந்து கொள்ளணும். நிச்சயமாக நான் தவறு செய்தால், பிள்ளையாக செய்தாலும் சிலர் சொல்லுவாங்க, ஏன் இவர் செய்த நான் செய்யக்கூடாது. அவை பாபாவுடைய கற்பித்தல் வந்த பொழுதுமே நாங்கள் கவனமாக இருக்கணும். என்னுடைய சில நேரம் மெட்டாக்களால் கடைப்பிடிக்கப்படும். அதோட அடுத்தது அது ஒரு விஷயம். அடுத்தது அவர் என்ன கொண்டிருந்தார் அதையெல்லாம் ஒரு தனித்துவமான முறையில் பார்ப்பேன். அவருக்கு விருப்பமின்மை இருந்தது. அவருக்கு விருப்பம் இல்லைன்னுண்டா அவருக்கு தெரியும் பயன்படுத்தப்படுவதில்லை என்று. ஆனால் அவர் விருப்பம் இல்லைன்றதால் அப்படி இருக்கையில் அவர் தான் எல்லாத்துக்கும் பெருமதி கொடுத்தார். அதால் தான் அவர் கேட்டார், யார் என்னோட நீங்கள் பின்பற்ற வர போகிறீங்க, யார் வர விருப்பம் இல்லை. சிலர் அவரோட சேர்ந்து வந்தாங்க. மகள், மருமகள் மற்றும் மகன் எல்லாம் வந்துச்சினம். சிலர் வந்துச்சினம், சிலர் பழைய உலகத்துக்கு போக தீர்மானிச்சிட்டினம். துறவரம் என்பது அவர் சொந்த நேரத்திலே அவர் தண்டப்பாட்டில் வந்தது. ஆனால் பாபா தன்னுடைய அதாவது இந்த பழைய உலகத்தில் விருப்பம் வந்துட்டுன்னு சொல்லி எல்லாத்தையும் விட்டுட்டு வந்ததுண்டு இல்லை. ஆனால் அவர் தன்னுடைய சகபாடிக்கும் சொன்னார், நான் இப்படித்தான் இருக்க போகிறேன், இது எல்லாத்தையுமே பிரயோசனமான முறையில் பயன்படுத்த போகிறேன்னு. நீங்களும் வேணுமானதில் எடுத்துகிட்டு விடுங்க அப்படின்னு தான் அவர் சொல்லியிருந்தார். அவருடைய மிச்ச எல்லாத்தையும் நான் தகுதி வாய்ந்த முறையில் பயன்படுத்துகிறேன்னு சொல்லி. பல கட்டடங்கள் அவை தாய்மார்களுக்கு, குழந்தைகளுக்கு, எல்லாருக்குமா பிரயோசனப்படுத்தினார். எல்லா கட்டடங்களையும் ஒவ்வொரு வீடும் ஏதோ ஒரு வகையான ஆன்மீகான செயற்பாடுகளுக்குன்னு பயன்படுத்தப்பட்டது. அவை மிக முக்கியமானது ஒரு ஞானோதயம் கொடுக்குற விஷயம் மாதிரி அது. ஏனென்றால் அந்த சாதுகள் சன்னியாசி மாதிரிலாம் வீட்டை விட்டுட்டு போய்வினோம், விட்டுட்டு போயிடுவினோம். ஆனால் பாபா அப்படி செய்யலை, விட்டுட்டு ஓடையில்லை. ஆனால் அவர் எல்லாத்தையுமே ஆன்மீகமாக மாற்றினார். பாபா வைரங்கள், ரத்தினங்கள் எல்லாவற்றையுமே உண்மையான வைரங்களை உருவாக்குறது பயன்படுத்தினார். நாங்கள் அவருடைய குழந்தைகளாக இருக்கிறோம். அந்த உண்மையான குழந்தைகளாக நாங்கள் தான் அவருடைய உண்மையான வைரங்கள்.
அவர் அந்த வைரங்களை இந்த உண்மையான வைரங்கள் உருவாக்குறதுக்கு பயன்படுத்தியிருக்கின்றார். அவருடைய ஒவ்வொரு விடயங்களை நாம் பார்க்கும் பொழுதும் அதில் எப்பொழுதுமே அதில் ஒரு வீணானது எதுவுமே இருக்கவில்லை. அதனால தான் சிலர் ஞானத்தை படித்த பிறகு சிலர் செய்ய வேண்டிய மாதிரி விஷயங்களை செய்யலையாம். அதனால் பல சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்கு முகம் கொடுக்குறாங்களாம். அதால் தான் பிரச்சனைகள், குழப்பங்கள், தடைகள் அவைகளுக்கு ஏற்படுதா. அப்போ அதை துறவரம் சரியான முறையில் எல்லாத்தையுமே பயன்படுத்தினா அதுதான் சரியான துறவரம். சரீரம், அங்கத்தவர்கள் இருக்கிற எல்லா மூலாதாரம் எல்லாத்தையுமே பிரயோசனமான முறையில் அதுதான் புண்ணிய செயலை கொண்டு வரும், புண்ணியத்துக்காக பயன்படுத்துறது. அது பிறகு பாபாவோட என்ன அன்பு இருக்கின்றது, அந்த தொடர்பு என்ன இருக்கின்றது என்பதை பிரயோசனமான முறையில் பயன்படுத்தணும். நம்ம பாபா சிவபாபாவுடைய சகவாசத்தை கொண்டிருந்தார். தன்னுடைய எண்ணத்தின் மூலம் அதை சாப்பிட்டார், அவரோட இருந்தார், எல்லாவற்றையும் அவரோட செய்தார். கர்மயோகியாக இருந்தார், தன்னோட சிவபாபாவை வச்சுருந்தார். ரொம்ப முக்கியமானது. அத்துடன் மௌன சக்தியையும் அவர் பயன்படுத்தினார். அவர் கதைச்சார், அவர் எல்லாரோடையும் கதைச்சார், ஞானத்தின் ஆழமாக பயந்து கொண்டார். ஆனால் ஆனந்தங்களை கொண்டிருக்கல. தன்னுடைய மன சக்தியை சக்காஷை கொடுப்பதற்கு பயன்படுத்தினர். ஆரம்பத்திலிருந்தே நான் பாபா பார்த்தேன். பாபா மௌனமாக இருப்பார். மனசு சேவை மூலம், மனதின் மூலம் சேவை செய்து கொண்டிருந்தார். ஒவ்வொரு யாரோ குழந்தை வந்து சேவைக்கு போயிருக்க, அந்த குழந்தை ஏதாவது ஒரு மோசமான சூழ்நிலையில் மாட்டப்பட்டிருக்காருன்னு இருக்கேக்கல பாபா அவருக்கு சக்காஷ் கொடுக்க ஆரம்பிப்பார். அந்த குழந்தையை உடனே அவரை வர சொல்லி கூப்பிட்டு எடுத்துடுவார். ஏனெண்டா பிள்ளைகளோட பாதுகாப்பு அவர் போய் உறுதிப்படுத்தி கொண்டார். அது மனதின் மூலம்தான் அவர் செய்தார். யாராவது பயம் என்றால் பாபா சொல்லுவார், என்னுடைய ரூமில் நிலத்திரப்படுங்கன்னு சொல்லுவார். பாபா அறையில் நிலத்திரப்படும், நம்ம பயப்படாமல் இருக்கட்டும்ன்றதுக்காக. அப்படி பாபா ஆரம்பத்திலிருந்து 300 பேரோடு இருந்தார். பல வகையான வயசு பிள்ளைகள் இருந்தாங்க, தம்பதிகள் இருந்தார்கள், குழந்தைகள் இருந்தார்கள். குழந்தைகளுக்கான பயிற்சி, தாய்மார்களுக்கான பயிற்சி எல்லாத்தையும் செய்து எல்லாத்தையுமே பாபா படிப்பிச்சார் அவங்களுக்கு. எல்லா வகையான விடயங்களையும், அது தையலாக இருக்கலாம், சமையலாக இருக்கலாம், படிப்பித்தலாக இருக்கலாம். அழகான ஒரு குடும்பம் அல்லது உருவாக்கப்பட்டிருந்தது. சிவபாபா அவர்களை உலக விடயங்களா தகுதி வாய்ந்த உலகாயாக்கள் இல்லாமல் தகுதி வாய்ந்தவர்களாக மாற்றணும் சிவபாபா விரும்பணும் நிச்சயமாக. அப்போ அவர் எல்லாரையுமே அப்படி ஆக்கணும். ஒவ்வொரு நாளும் காலையில் சரியான நேரத்தில் ஞானத்தை வந்து பகிர்ந்து கொள்ளுவார். பெற்றோராக மட்டும் இருக்கல, அவர் நல்ல ஆசிரியராகவும் இருந்தார். பாபா வந்து சொன்னார், முழுசாக இருந்து முழுசாக ஒருமுகப்படுத்தி படிக்கிறாக்கள் தான் எனக்கு விருப்பம்னு சொல்லுவார். அதாவது ஒருமுகப்படுத்தக்கூடிய ஆக்கள் தான் முன்னால் இருக்கணும் தான் பாபா விருப்பமாக. நாங்கள் முன்னுக்கு இருக்கேக்கள் ஒரு நாளும் அங்கே இங்கே பார்க்குறையில் எப்பயுமே முழுசாக அந்த ஒருமுகப்படுத்தப்படுத்த நாங்கள் இருந்த நாங்கள் பாபா முரளியை வாசிக்கும் பொழுது அல்லது சொல்லும் பொழுது பாபா சத்குருவாகவும் இருந்தார். அத்தனை வழிகாட்டியாகவும் இருந்தார். முரளியில் பாபா தனிப்பட்ட முறையிலையும் நீங்கள் பாபாட்ட கதைக்கலாம். ஆனால் உதாரணம், அதாவது பாபா சொல்லல சோதனையும் வைப்பார்.
எனக்கு இந்த உறவு முறைகள் எனக்கு பிடிக்கும். பாபா எல்லைக்கு அப்பாற்பட்டவர், எந்த விதமான எல்லைகளும் அப்பாற்பட்டவர், சுயநலமற்றவர். அதே நேரம் சுய அதிகாரத்துக்கு சரியான ஒரு உதாரணமாக இருந்தார். அதே நேரம் எங்களுடைய வழிகாட்டி அல்லது தலைவராக இருந்தார். ஏனென்றால் எப்பொழுதுமே வெற்றியை கொண்டு வருந்தார். எல்லா குழந்தைகளும் கர்மயோகியாருக்கு சொல்லி செயற்பாட்டில் எல்லா சக்திகளையும் பயன்படுத்த சொல்லி ரொம்ப எளிமையாக இருந்தார். அதே நேரம் ராஜரீகமாகவும் இருந்தார். அவர் கதைச்ச முறை, அவர் நடந்த முறை, அவர் சிரித்த முறை எல்லாமே மிக எளிமையாக இருந்தது. ஆனால் மிகவும் ராஜரீகமாக இருந்தது. ஆகவே நாங்கள் எங்களுடைய இதயபூர்வமாக இதயத்திலிருந்து அத்துடன் பிரம்மபாபாவுக்கு நன்றிகளை நாங்கள் செலுத்துகின்றோம். அவர் எங்களுடைய தந்தையாகவும் எங்களுடைய கருவியாகவும் எங்களுடைய ஸ்தாபகராகவும் இருந்தது. 8 எல்லைக்கப்பால்பட்ட குடும்பத்தை எங்களுக்கு உருவாக்கியிருக்கிறார். அதே பல்கலைக்கழகத்தை உருவாக்கியிருக்கார். எங்களுக்காக ஒரு குடும்பம், அதே நேரம் ஒரு ஸ்தாபனத்தை உருவாக்கியிருக்கிறார். இதுக்காக நாங்கள் நன்றி கடனாக இருக்கணும். அதே நேரம் அதனுடைய ஒரு பாகமாக இருக்கிறது. நாங்கள் ரொம்ப பாக்கியசாலிகள். இன்னும் நான் நிச்சயம் உங்களுக்கு கணக்கு சொல்லலாம். ஆனால் இது என்னுடைய உணர்வுகள். ஆரம்பத்திலிருந்து நான் அவர் அறிஞ்சதிட்டு ரொம்ப பாக்கியசாலி என்றும், அவர் என்னை தத்தெடுத்திருக்கிறார். அவர் என்னை விரும்பின மட்டுமில்லை, எல்லாரையுமே விரும்புகின்றார். என்ற அன்பு கடலாக இருக்கிறார். அன்பை கொடுத்துட்ருக்கார், அருள்கின்றார் அன்பை. அத்துடன் அவன் நிஜமாக இருக்கிறார். அதே நேரம் நடைமுறையான சாத்தியமான விடயங்களை தான் எங்களை சொல்கிறார். அவர் லௌகீகத்தில் இருக்க எல்லா விஷயத்தையும் கூட அவருக்கு தெரியும். அவர் பல விடயங்கள் எங்களை படிப்பிச்சிருக்கார். அதனால் நான் நினைக்கிறேன், நான் செய்கிற எல்லாமே பாபாட்டேருந்து நான் படிச்சிருக்கேன். நான் நினைக்கிறேன் சில நற்பண்புகள் மேபி கற்றிருக்கிறேன் நான். ஆனால் செயற்பாடுகள் பாபாட்டேருந்து நான் படிச்சிருக்கிறேன். அத்துடன் எப்படி ஞானத்தை நீங்கள் வெற்றியாளர் ஆகிறதுக்கு ஞானத்தை பயன்படுத்துறதுன்னு உங்களுடைய நேரம், உங்களுடைய மூச்சு எல்லாத்தையுமே பிரயோசனமான முறையில் பயன்படுத்தினா தான் நீங்கள் வெற்றியாளராக வரலாம். ரொம்ப மரியாதையும் அன்பும் பிரம்மபாபாவில் எனக்கு இருக்குது. அத்துடன் உங்கள் எல்லாருக்கும் எனக்கு இருக்குது. நீங்கள் எங்கே இருந்தாலும் உலகத்தில் எங்கே இருந்தாலும் ரொம்ப அன்பும் மரியாதை மற்றும் அன்பு கொண்டிருக்கணும். சதா படிக்க வேணும், தந்தையை பின்பற்ற வேண்டும். இதுதான் எங்களுடைய முச்சாக இருக்க வேண்டும். ஓம் சாந்தி.